வெல்கம் பேக் டு த சேனல் guys. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட், அதாவது JSP ப்ராஜெக்ட்டை நம்ம எப்படி வந்து வெப் சர்வரில் ரன் பண்ணி அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் நியூ டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் இது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்டோட நேம். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா DinaTechy அப்படின்ற நேமே கொடுத்துக்கிறேன். ஸோ DinaTechy _project. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ரன் டைம்ல இப்போ நம்ம வந்து ரன் பண்றதுக்கு ஒரு சர்வர் வேணும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பண்றது வந்து ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது அது நமக்கு இங்க கன்சோல்ல தான் லோட் ஆகும். ஆனா இப்போ நம்ம பார்க்க போற இந்த வெப் ப்ராஜெக்ட் இது வந்து ஒரு வெப் ப்ராஜெக்ட் இல்லையா? அப்போ நம்ம இதை நம்ம என்ன பண்ணணும், ப்ரௌசர்ல இங்க ரன் பண்ணணும். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு யூடியூபா இருக்கட்டும், எல்லா வெப்சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து ஒரு சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த சர்வர்ல இருந்தா நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்வரை நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த டார்கெட் ரன் டைம் அப்படின்றது இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுல எப்படி செட் பண்ணணும்னா இதுல நியூ ரன் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு விசார்ட் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல நம்ம நிறைய சர்வர்ஸ் இருக்கா, ஸோ பாத்தீங்கன்னா IBM கூட சர்வர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ Oracle இவங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறது அப்பாச்சியோட சர்வர். ஓகே, ஸோ டபுள் டேப் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போற வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா Tomcat version 9.0. ஸோ அப்போ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இன்ஸ்டால் கேட்கும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நான் அதை டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஸோ நான் அந்த எந்த டைரக்டரி அப்படின்றத நான் ப்ரௌஸ் பண்ணா மட்டும் போதும். ஸோ ப்ரௌஸ் டைரக்டரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இ டிரைவ்ல சாஃப்ட்வேர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள நான் வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட அந்த இது. ஓகே, ஸோ இதை செலக்ட் ஃபோல்டர். ஓகே, ஸோ இந்த சர்வர்ஸ் எப்படி ரன் பண்றது அப்படின்னு, அதாவது டவுன்லோட் பண்றது அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்க்ளூட் அப்பயும் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு web.xml அப்படின்ற இந்த ஒரு ஃபைலை ஜென்ரேட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபைலுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த ரன் பண்றதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபினிஷ். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் இப்படியும் பண்ணலாம், இல்லை நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் சர்வர்னாலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பாசிபிள், இதுவும் பாசிபிள், 2 வேல நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது டிஃபால்ட்டா சர்வர் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செட் ஆயிட்டு இருக்கு ப்ராஜெக்டோட. ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ராக்ரஸ் வியூ காட்டும். ஸோ இதில் வந்துட்டு டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நோ ஆப்ரேஷன் டு டிஸ்பிளே அட் டைம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதாவது எந்த ப்ராசஸும் இன் ப்ராக்ரஸ்ல இல்லை, எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோலையும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இதை ரன் பண்ணுவோம், இதை நம்ம செக் பண்ணுவோம் ஒர்க் ஆகுதான்றது. அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த வெப் ஆப்ஸ்குள்ள ஜஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கொடுத்து ஒரு சின்ன HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ DinaTechy.html. Thanks for your support and subscribe அப்படின்ற அந்த ஒரு கண்டென்ட் மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி ரன் பண்ணலாம்னா இதுக்கு 2 வே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா உங்க ப்ராஜெக்ட் ஒரு செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரன் ஆஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல ரன் ஆன் சர்வர் அப்படின்னு காட்டும். ஓகே, ஸோ இதில் போனீங்கன்னா இப்போ நம்ம சர்வர் ஆல்ரெடி இங்கே பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ இப்போ அப்பாச்சி அதில் 9.0. ஓகே, ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சர்வர் ரன் டைம் என்வயர்மெண்ட் ஆல்ரெடி செட் ஆகிக்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு காட்டும். இப்போ நமக்கு ஒன்று தான் இருக்குன்றதால நமக்கு இது இந்த சைடு வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்வயர்மெண்ட்ல செட் ஆகி உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து இதில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதும் அதே வந்து பார்த்தீங்கன்னா குரோம்ல ஓப்பன் பண்ணும். ஓகே, ஸோ என்னோடது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகலை. இன்கேஸ் நான் ஓப்பன் ஆனதை க்ளோஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த சர்வர் ஒன்றும் இல்லை, டபுள் டேப் பண்ணிக்கோங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு விசார்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு இதை மினிமைஸ் பண்ணிப்போம்.
என்ன சர்வர்ல அதாவது HTTP இருக்கு இல்லையா, இதுல இந்த ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். இந்த போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், நீங்க வெப்ல நீங்களே இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 8080 தான் போர்ட் நம்பர். உங்க அப்ளிகேஷன் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ரைட் கிளிக்ல ரீஃபேக்டர் போனீங்கன்னா ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்க நேம் வரும். அந்த நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா 8080 ஓகே. குரோம் போயிட்டு localhost 8080 / உங்க ப்ராஜெக்டோட நேம் / இப்போ இப்படிதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது ஆக்சுவலா இங்க ரன் பண்ணும்போது இப்போ ஓப்பன் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளுக்கு எந்த ஃபைல் ஓப்பன் ஆகணும், இந்த ஃபைல் ஓப்பன் ஆகணும். அப்போ இந்த URL ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். இப்போ நீங்க அப்படியே டைப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களோட அந்த இது போயிருச்சு, URL போயிருச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதுல DinaTechy.html ஓகேவா. ஸோ இப்போ அந்த கண்டென்ட் நமக்கு இங்கே வந்துருச்சா. ஸோ அப்படி இந்த மாதிரி வெப்ல நமக்கு இந்த நம்ம அப்ளிகேஷனை ரீச்சபிள் பண்றதுக்காக தான் நம்ம சர்வர் யூஸ் பண்றோம். ஓகேவா. இப்போ இன்னொரு வே சொன்னோம் இல்லையா, அது இன்னுமே சிம்பிளா இருக்கும். எப்படின்னா இப்போ என்ன 2 ஸ்டெப் வந்துச்சு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்துடும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலோட நேமை நீங்க இங்க தரணும்னு சொல்லிட்டு, இன்னொரு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் எந்த ஃபைல் ஓபன் பண்ணுமோ அந்த ஃபைல், இப்போ HTML ஃபைலா, இந்த ஃபைல்ல இருந்தா நான் வந்து ஓபன் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். கன்சோல் கிளிக் பண்ணிட்டு இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு டெர்மினேட் ஆயிடும். ஓகே, ஸோ சர்வர் ஸ்டாப்னு வந்துடுச்சா. இப்போ வந்துட்டு இதை கிளிக் பண்ணி இங்க இருந்தும் ரன் ஆஸ் கொடுத்து நீங்க ரன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்கல பார்த்தீங்களா, ஏன்னா ஆல்ரெடி நான் செட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு கேட்கல. இப்போ கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வெப்ல இந்த ஃபைல்ல இருந்தே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஓப்பன் ஆகல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு சிஸ்டம் இஷ்யூ இருக்கிறதுனால ஓப்பன் ஆகல. ஸோ உங்களுக்கு டைரக்டா இந்த மாதிரி அதுவே ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா நம்ம இந்த ஃபைல்ல இருந்தா கிளிக் பண்ணி தான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணதுனால. ஓகே ஓகே கைஸ். ஸோ வீடியோ பார்த்து தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோல ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். பை.